ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் நம்முடைய யூடியூப் சேனலே டிகே மியூசிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அமர்ந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி அடியேனுக்கு அவர் செய்த மகா பெரிய தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எடுத்தல் வாசிக்கலாம். வருஷத்திலே அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா. 2023 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023 அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் இந்த வாக்கு தத்துவம் இல்லாம வார்த்தை கடந்து போவார். வாக்கு தத்துவம் நம்மளை பாதுகாக்கிறது. பிள்ளைகளே, கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் மனுஷன் கைக்கு தப்பி வைக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதமெல்லாம் நம்மளை தப்பி வித்தாருன்றவங்க எத்தனை பேரு? கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை தப்பி வித்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜீவனை பாதுகாத்தாரு. சபையில வர விசுவாசிகளை வயதானவங்களுக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, உண்ண உணவு கொடுத்தாரு, இருக்க இடம் கொடுத்தாரு. புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் கலங்காமலும் திகையாமலும் கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் நம்மளை தப்புவித்து அவருடைய சமூகத்திலே ஆராதனை செய்யும்படியாய் அவர் செய்த மகா பெரிய கிருபை வாக்கு தத்துவம். அதே வாக்கு தத்துவம் இந்த மாதம் தேவனுடைய கிருபையினாலே வருகிற 2024 வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது விலையேற பெற்றது. நம்மளை தப்பி வைக்கிறவர் அவர். தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானா நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைய தப்புவிக்கிற தேவன் கடவுளுடைய கிருபையினால் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எப்படிதான் நடக்கணும்? ஞானமா நடக்கணும். அல்லேலூயா. ஞானம் இல்லைன்னு வச்சுக்க, கையில ஏனை எட்டுன்னு பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் தான் தெரியணும். அல்லேலூயா. ஞானம் இல்லைன்னா என்ன? ஞானன்றது யாரு? இயேசு. அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா சம்பூர்ணமான ஞானத்தை வைத்திருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவான். பிள்ளைகளே, ஞானம் விலையேற பெற்றது. கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு தகப்பனோ தாயோ கடந்து போய் வாழ்க்கையில கடந்த பிரயாணங்களில நடந்தவைகளை பிள்ளைகளுக்கு உபதேசம் சொல்லி, இது தவறு, இது கரெக்டு, இந்த பாதையில போன்னு சொன்னா அந்த பாதையில போனா அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, ஞானமா நடப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும்போது கிரிக்கெட் விளையாண்டா பாஸ் ஆவாங்களா? பாஸ் ஆவாங்களா? ஃபெயில் தான் ஆவாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டா ஃபெயில் தான். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உதாரணங்க எவ்வளவு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ மெசேஜ் நம்ம கேட்கிறோம், எத்தனை ஆராதனை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்பி இருக்கிறோமா? உள்ளத்துக்கு கொழுந்து விட்டு எரியும்படியான ஒரு வார்த்தைகள் உன் உள்ளத்தை திருப்தியாக்குகிற வார்த்தை வந்த உடனே கை தட்டுவோம்.
வாழறோமா? கை தட்டின வார்த்தைக்கு நேரா வாழறோமா? நஹி. கை தட்டினா வாழறோமா? அதுக்கேற்ற மாதிரி வாழறோமா? எத்தனையோ மெசேஜ். ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல கர்த்தர் கிருபையில ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 10 வருஷத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால 120 மாசம், 120 மாசத்துல ஒரு மாசத்துக்கு 5 வாரம், 5 × 120 போட்டு பாருங்க, கணக்கு தலை சுத்தம். இப்போ அத்தனை மெசேஜ் கேட்டுக்கிறோம். ஒரு வார்த்தை ஞாபகமா இருக்கா? ஆண்டவருடைய வசனம் மனப்படமா சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்ன கர்த்தருடைய கிருபையினால மெசேஜ் ஒண்ணு தெரியுமா? ஆனா கர்த்தருடைய பிள்ளை யோசிச்சுவாரு, இன்னும் நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? எதுக்காக தான் ஜெபம் பண்றோம்? சோத்துக்கு ஜெபம் பண்றோம், துணிக்கு ஜெபம் பண்றோம், நகைக்கு ஜெபம் பண்றோம், பணத்துக்கு ஜெபம் பண்றோம், நல்லா இருக்கணும் ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் ஆண்டவரே நான் தூங்கி எழுந்த உடனே பரலோகத்தில் இருக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிறோம்? ஆண்டவரை இடைவிடாம ஜெபம் பண்ண ஆண்டவரை எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு எப்படியாகிலும் கடவுளை வேத வசனத்தை நான் ஆண்டவரை வாசித்து அதுல நான் தேறி வரணும், எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே எப்படி ஆகிலும் என்ன போல அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், நான் சுவிசேஷ ஊழியம் செய்வேன், எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறான்? நாம் பெற்ற இன்பத்தை அநேகர் பெறணும், எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறான்? எதுக்காக தான் ஜெபம் பண்றான்? துன்றதுக்கு, போறதுக்கு. பெரும்பாலும் அதிகமான ஜெபம் எதுக்கு? வியாதி வந்துட்டு ஆண்டவரே எனக்கு என்ன வந்தது, எனக்கு யோசிச்சு வரி. ஆமாவா இல்லையா? நான் போய் சொல்றேன்னா? பெரும்பாலும் நம்ம எதுக்கு தான் ஜெபம் பண்றோம்? எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன வலி? கால் வலி. என்ன வலி? ஐயோ கை வலி. என்ன வலி? ஐயோ தலைவலி. சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன பர்ஸ்ல தைலம் கூடவே இருக்கும், ஒரு தைல டப்பா கூடவே இருக்கும், அது கூட ஃப்ரெண்டு, அது அல்லேலூயா, ஒரு தைல டப்பா கூடவே இருக்கும். ஜிப்பி திறந்த உடனே அதுல என்னதான் இருக்கும்? ஒரு தைல டப்பா இருக்கும், அதுல கூடவே இருக்கும். இல்ல கொஞ்சம் அப்படி விசுவாசமா இருந்தவங்கன்னா அந்த ஜிப்பில கொஞ்சம் ஜப எண்ணெய் இருக்கும், தைல பாட்டிலுக்கு தவிர்த்து என்ன இருக்கும்? ஜப எண்ணெய். கொஞ்சம் விசுவாசமா இருக்கும். தைல டப்பா பரவாயில்ல, ஜபம் எண்ணெய் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலத்துல நம்ம வளர்ந்தது என்ன? யோசிச்சு பாருங்க. ஏதாவது நம்ம விட்டு வெளியே போய்க்குதா? ஆண்டவர் விரும்புறபடி எதனா நம்ம செஞ்சுக்கிறோமா? இல்ல. ஏதாவது ஒரு கடவுளுடைய கிருபைனாலே ஒரு வைராகி நமக்கு எனக்கு இருக்குதா? வைராகி என்ன இருக்குதா? இல்ல. எத்தனை மணிக்கு தான் ஆராதனைக்கு வருவோம்? எத்தனை மணிக்கு? 7 மணி ஆராதனை. அட ஒரு வாரம் தவறலாம், ஒரு மாசம் தவறலாம், 2 மாசம் தவறலாம், 6 மாசம் தவறலாம். வாழ்க்கையேவா தவறுவேன்? ஒரு பிடிமானுங்க அவனுக்கு இல்ல. ஏண்டா? உனக்கு தேவை என்ன தெரியுமா? நகை வேணும், பணம் வேணும், சோறு வேணும், தூக்கம் வேணும், வியாதி இல்லாம சுகமா வாழணும், பிள்ளைக்கு ஒண்ணு நடக்கூடாது, வீட்டுக்காருக்கு ஒண்ணு நடக்கூடாது, எனக்கு ஒண்ணு நடக்கூடாது, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு நடக்கூடாது, எங்க அம்மாவுக்கு ஒண்ணு. ஒரு ஊழியக்காரும் பைபிளும் சர்ச்சையும் எதுக்கிட்டா நீ நல்லா இருக்கணும், அதுக்கு ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. மாற்றம் இருக்குதா? 5 நாள் உபவாச கூட்டம் கலந்துக்கணுங்க தான் கலந்துனாங்க. துணிகாரம். ஆனா எங்க நீ டிரான்ஸ்பர் ஆகி போயிட்ட, டெல்லியில இருக்கிற நீ, மழை நிவாரண துட்டு 6000 ரூபாய் ராஜீவ்காந்தி நகர் ரேஷன் கார்டில் கொடுக்குறான். எங்கிருந்து வர? டெல்லியில இருந்து ட்ரெயின் பிடிச்சி வர. எங்கிருந்து வர? டெல்லியில இருந்து வர 6000. உபவாச கூட்டத்துக்கு வருவியா? இங்க என்ன கொடுக்குறோம்? அல்லேலூயா. ரேஷன் கார்டில் 6000 கொடுத்து நான் லீவ் போட்டு வருவேன்.
ஆனா ஒரு வருஷ காலமா என்னை கண்மணி போல காத்த தெய்வத்துக்கு தன்னை வருத்தி தேவனே நன்றி என்று சொல்ல மனமில்லாத பொல்லாத ஆவிங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனா அவங்களுக்கு கை வலிச்சுக்கினா நான் ஓணும், கால் வலிச்சுக்கினா நான் ஓணும், தலைவலி வந்தா நான் ஓணும், எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஓணும். ஆனா நன்றி சொல்ல நான் வரமாட்டேன். அல்லேலூயா. எதுக்கு ரட்சிக்கப்பட்ட? தோபுள்ளையே. ஆனா சங்கீதக்கார தாவீது எப்படியா? தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானா நடந்தான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ புத்திமானா நடந்து பாரு, தேவன் நீ கேளாத செல்வத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ கேளாத ஆரோக்கியத்தை கொடுக்க வர வல்லவரா இருக்கிறார். நீ விரும்பாத சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வர வல்லவரா இருக்கிறார். தோபுள்ளைய யோசிப்பாருங்க. தேவ சமூகத்தில் இருக்கிற நாங்க 5 நாள் உபாசம், 3 வேளை சாப்பிடல. கர்த்தர் கிருபையில உங்களோட அதிகமா பாட கிருபை செய்றார். உங்களோட தேவனுடைய கிருபைனாலே வேதத்தை வாசிக்க கிருபை செய்றார். ஓட சகல காரியங்களும் செய்ய கர்த்தர் கிருபை செய்றார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது, மருந்து மாத்திரை எடுத்தது இல்லை. எனக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். சபிக்கிறவர்களை காட்டிலும் ஜெபிக்கிறவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. சபித்தாலும் நீ துதித்தாலும் கர்த்தரை கிருபையாலே அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஏண்டா ஆனா என்ன கிருபை? கர்த்தருடைய கிருபை. தாவீது ராஜா இன்னைக்கு உயர்ந்திருக்க காரணம் என்னன்னா ஞானம், தெய்வ பயம், கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம். ஆடுகளை மேய்த்திருந்த மனுஷன் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் தரகுருவாக பேசுகிறான் என்று அந்த கோலியாத்து மேல இவருக்கு ஒரு பயங்கரமான வெறி. கடவுள் மேல பயங்கரமான பக்தி, கடவுள் மேல பயங்கரமான வெறி. யாருக்கு? யாருக்கு? தாவீது ராஜாக்கு. ஆண்டவரை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க அதே 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18:1 ஒருவர் வாசிக்கலாம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீது ஆத்துமாவோட ஒன்றா இசைந்திருந்தது. யோனாத்தான் தன் உயிரை போல சிநேகித்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமா நடந்ததனால, தெய்வ பயத்திலே வாழ்ந்ததனால, கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததனால ராஜாவுடைய பிள்ளைய ஆண்டவர் அவருக்கு நண்பரா மாத்துறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் நண்பர் யாரு? நம்ம எல்லாம் அடிக்கடி போன் போட்டு விசாரிக்கிறது யாரு? எந்த நண்பர் நமக்கெல்லாம்? அல்லேலூயா. நம்ம நண்பர் யாரு? கண்ட கசமான இருப்பான் நம்ம நண்பர். அல்லேலூயா. நல்ல வழியில போறவன் நண்பர் இருக்க மாட்டான். ஏண்டா நீ நல்ல வழியில போனா தாண்டா உனக்கு நல்ல நண்பன் கிடைப்பான். நல்ல புள்ளியா இருந்தா தானே நல்ல நண்பன், நல்ல பிள்ளையா இருந்தானே நல்ல நண்பன் கிடைப்பான். அல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்றோம்? இஸ்து கூட போன் பேசின்னு போறோம். யாரோ தெரியல அந்த நண்பர். ஆடி ஆடி நடக்க முடியலனா கூட இதை எடுக்கிறது இல்லை. அந்த நண்பர் நம்ம கட்டலாம். அல்லேலூயா. எப்போ தெரியுமா சில நண்பர் வருவாங்க? நைட்டு 12 மணிக்கு மேல போன்ல வருவாங்க நண்பர். ஹாய், ஹோய், ஹுய். எல்லாம் 2 வார்த்தை தான். ஹாய், ஹுய், ஹவ் ஆர் யூ. எல்லாம் இதுல தான் வரும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி வரும் ஒரு சந்தோஷம். அடாடாடாடாடா, ஆனந்த சந்தோஷமா இருக்கும். என்ன நைட்டு அந்த டைமுக்கு மேல வரலன்னா இவங்க இந்த அம்மாவை இவரு அனுப்புவார். ஹாய், ஒய் ஆர் யூ லேட். அல்லேலூயா. இவர் மெசேஜ் அனுப்புவார். ஆனா இவருக்கு யார் நண்பர் தெரியுமா? அல்லேலூயா. ராஜாவுடைய பிள்ளை யோனாத்தான். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு ஏத்த நண்பரை தான் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பன்னி குட்டி போட்டா பசுவை போடுமா, பன்னி குட்டி போடுமா? பன்னி குட்டி எடுத்தாங்க போகும்பா.
பசுமாடு பன்னிக்குட்டி கூட பழக்கம் வைக்குமா? வைக்காது. சிங்கம் பன்னிக்குட்டியை கூட சின்னகம் வைக்குமா? வைக்காது. ஏன்? அது சிங்கம், அது தரமே வேற. பன்னி அது தரமே வேற. நீ பன்னிக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அது சேத்த விட்டு மேல ஏறாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பன்னிக்கு என்ன பிரசங்கம் பண்ணு சேத்த விட்டு மேல வராது. அதுக்கு என்ன ஆசை? எப்பவுமே சேத்துல இருக்கணும். அல்லேலூயா. நீ இன்னாதான் சோப்பு போட்டு கழுவி அது நல்லா வாசனை திரவங்களை போட்டு நல்லா குளிப்பாட்டி அது கருப்பு பண்ணியா இருந்தாலும் சரி, வெள்ளை பண்ணியா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நீ எப்படா எங்கன்னா போவேன்னு பார்த்துன்னு இருந்து அது போய் தொப்புன்னு சேத்துல இருக்கிறது தான் அது இதமா இருக்கு. அல்லேலூயா. உபாஸ் கூட்டுக்கு வைக்கிற மாதிரியா? நான் சேருதான் எனக்கு. அல்லேலூயா. சேருதான், சோறு தான், 3 வேளை துண்ணுவோம் மூக்கு பிடிக்க. உபவாசம் போது என்ன ஆகுது? 2024 தெரியும் பாரு. இப்போ எழுதி வச்சுக்கிறோம் பேரெல்லாம். அல்லேலூயா. 2024 தெரியும் பாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைய, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜ் எப்படியா ஞானமா நடந்தாரு. அந்த ஞானவானுக்கு நண்பனை தராரு. கர்த்தருடைய பிள்ளைய, நீ யாரு, உன் குணாதிசயம் என்னான்னு சொன்னா உன் நண்பன் பேரு சொல்றான்னு. அல்லேலூயா. நீ யாரு கூட பழகிற? உன் நண்பன் பேரு சொல்லு. அல்லேலூயா. யாரு கூட பழகிற? நல்லவன் கூடவா கெட்டவன் கூடவா? பேரை சொல்லு. பொம்பளையாகட்டும் ஆம்பளையாகட்டும். அல்லேலூயா. கலக்கார கூட பழகிறோமா? நல்லவன் கூட பழகிறோமா? திட்டங்களா கூட பழகிறோமா? குடிகாரனா கூட பழகிறோமா? விபச்சாரியா கூட பழகிறோமா? வேசியா கூட பழகிறோமா? யாரு கூட பழகிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய, இத்தனை ஆண்டு காலத்துல நீ என்னத்தை விட்டு இருக்கிற? ஆனா சங்கீதக்கார தாவீது பக்தருக்கு அந்த ராஜாவுடைய மகனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படி இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துல ஆண்டவரே கொண்டு போறார். வாசிக்கலாம். 2 வாசிங்க. சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாம அன்று முதல் தன்னிடத்துல வச்சு கொண்டான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்கார தாவீது அந்த கோலியாத்தை முறியடிச்சதுனால இந்த மகன் மேல ஆண்டவர் இருக்கிறத அந்த ராஜ குடும்பம் தெரிஞ்சுக்குது. ஹல்லேலூயா. இவரு அன்னைக்குதான் ராஜ போஜனத்தை சாப்பிடுறாரு. இவர் யாரு? ஆடு மேய்ச்சிருந்தவர். ஆடு மேய்ச்சிருந்தவருக்கு என்ன கிடைக்கும்? தூக்குல கஞ்சோ கூழோ கீழ்வருக்கு கஞ்சோ தண்ணியோ அதுதான் குடிக்க முடியும். உன்னதமான சாப்பாடு சாப்பிட முடியுமா? தேவ பிள்ளையே, நீ ஞானவானா நடந்தா உனக்கு உன்னதமான ஆகாரத்தை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீ தேவனுக்கு பயந்து நடக்கும் போது உனக்கு நல்ல நண்பர்களை கர்த்தர் தருவார். தேவ பிள்ளைய, அது உனக்கு சொந்தக்காரா இருக்கலாம், உன் கூட பிறந்த பொறப்பா இருக்கலாம். ஆனா சொந்தமா இருந்தாலும் கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் அவங்க கெட்டவங்களா இருந்தா நீயும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கூட சாய்வ. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தேயும், கொஞ்சம் கொஞ்சமா தேயும். தேஞ்சி 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 அது ஒல்லி ஆயிடும் ஆசீர்வாதம். துன்மார்கனுடைய ஆலோசனையில நடவாத. ஏன் தெரியுமா? உன்னை நயமா வஞ்சிப்பாங்க, உன்னை நயமா பேசுவாங்க. அவங்க பேசுறதுல நீ போய் மயங்கிட கூடாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எப்போதும் தூபம் போல எரிந்து கொண்டே இருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு அநேகமான சம்பவங்கள் நடக்கிறது. காரணம் என்னன்னா, துன்மார்க்கமான ஆலோசனையே கேட்கிற. ஆனா இங்க அவர் அப்படி இல்லை. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க 3 வாசித்து பாருங்க. 18:3. யோனத்தான் தாவீத தன் ஆத்துமாமா போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கினாங்க. அல்லேலூயா.
ஒரு நட்பு எப்படி இருக்கணும்? நல்லவங்களா கூட தாங்க நட்பு இருக்கணும். எப்படிப்பட்ட நட்பு? ஆத்துமாவோட இணைஞ்சிட்டாங்க. நல்லவங்களோடு நல்லவங்க நட்பு இருந்தா அவங்க வாழையடி வாழையா உயர்ந்து கொண்டே போவாங்க. நல்லவங்களா கூட பழக்க வச்சா நல்லது கத்து கொடுப்போம். குடும்பஸ்தர கூட நட்பு வச்சா குடும்பத்தோட காரியங்களை கத்து கொடுப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளைய கத்துடைய பிள்ளைய. ஆனா இந்த யோனாத்தான் தேவ கிருபையினால அந்த தாவீதோட அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆயிட்டார். உன் ஃப்ரெண்டு யாரா இருக்கணும் தெரியுமா? நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். அல்லேலூயா. உனக்கு நல்ல ஃப்ரெண்டு யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்டு வச்சிருப்பீங்கல்ல, பிள்ளைகளும் கணவரும், அடுத்து ஊழியக்காரு, அடுத்து அல்லேலூயா. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் நல்லவர். அவரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருதான் நல்ல நண்பர். அவர்தான் குற்றப்படுத்தாதவர், அவர்தான் விட்டு விலகாதவர். அந்த நல்லவர் இடத்தில் நீ நண்பரா இருப்பாயானா உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே தொழில். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கலாம். 4 வாசித்து பாருங்க. யோசிச்சு பாருங்க. நல்ல ஃப்ரெண்டு செய்யற வேலை பாருங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல நண்பன் செய்கிற வேலை எப்படியா? யோனாத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கரட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீது கொடுத்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நண்பர் நல்லது கொடுக்கறான். வேற நண்பர் என்ன கொடுப்பாரு? பொய்து போனா மருந்து வேணுமா, மாத்திரை வேணுமா, சைடு வேணுமா, சைடிஸ் வேணுமா? அல்லேலூயா. நண்பர் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வாலிப பெண் பிள்ளைங்க இருந்தா போதும், அந்த படம் நல்லா இருக்குது போய் பார்க்கலாமா சினிமா தியேட்டர்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்ல அல்ல அல்ல, நல்ல நண்பன் நல்லதை தான் தரணும். அல்லேலூயா. நீ நல்ல நண்பனிடத்திலே ஐக்கியம் வைப்பாயானால் உனக்கு நன்மையானதையே தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. 136 சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். 136 சங்கீதம் கர்த்தருடைய மகிமை 23 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். தம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நண்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்ப சந்தித்தாரா? தாழ்மையிலே அவர் நம்மளை சந்தித்தார், ஏழ்மையிலே நம்மளை சந்தித்தார், ஒண்ணுமில்லாத போது அவர் நம்மளை சந்தித்தார். தேவ பிள்ளையே, இப்போ நீ யாரை சந்திக்கிறாய்? யாரிடத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறாய்? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் உன்னோடு இடைபடுகிறார். உன் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடா, குமாரனோடா, இல்ல இந்த உலகத்தோடு இருக்கிறதா? உன்னை நீ சீர்தூக்கிப்பார். அல்லேலூயா. தாழ்மையில நம்மளை நினைத்தவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகிட்ட நான் வசனத்தை வாசிப்பேன். இந்த கடைசி மாதத்துல கடைசி ஆராதனையில நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிருபையினால அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. நான் வாசிப்பேன், நிறுத்துவேன், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லாம் ஏகமனதோடு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை, வானங்களை ஞானமாக உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலாய் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடரை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலையாள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், எகிப்துடைய தலைச்சன் சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள்,
பலத்த கையினாலும் ஓங்கிய புயனாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அது நடுவிலே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தியவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகவை அழித்தவரை துதியுங்கள். அவர் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்சம் தேகமுள்ள யாவரும் ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ள எல்லாம் முழங்கால் படிவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். அவர் கிருபை வல்லம் எனக தாமே நாமே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாரிப்போம். வல்லம் வல்லம் ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி நன்றி. இத்தனை கிருபை, மகா பெரிய கிருபை, உம்முடைய மகிமை உள்ள கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம். இத்தனை ஆண்டு எங்களை காத்ததுக்காக சோத்திரம். உன் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் எங்களை நினைத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாவீது ஞானமா நடந்தபடினார் தேவனே அந்த மனிதனை கர்த்தாவே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பார். என் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் வாக்குபடி எங்களை இந்த மாதம் வருஷம் முழுவதும் நடத்தின மகா கிருபைக்காக நன்றி. என் தேவனே 1ஆம் தேதி முதல் என் தேவன் இந்த 12ஆம் மாதம் இந்த கடைசி ஆராதனை வரையிலும் நீ எங்களுக்கு நல்லவராய் இருந்ததுக்காக சோத்திரம். அதே தேவன் இந்த மாதத்தை காட்டிலும் வருகிற வருஷம் எங்களுக்கு நாளத்தனையான ஆசீர்வாதங்களை தாங்க. 1ஆம் தேதி முதல் 12ஆம் மாதம் கடைசி ஆராதனை வரை 2024 உன் கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் எம்பெருமான் உன் நாமமே மகிழ்விடட்டும். எங்களுக்கு பாராட்டி நம்முடைய தயவுக்காக கிருபைக்காக கோடி 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 நன்றி பலிகளை ஏறெடுக்கும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவர் சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியுக்கு இன்றென்றும் சதா காலங்கள் அடியோடு சுகர பரிசுவாண்டு கர்த்தர் பிள்ளைகள் யாவோடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து தேவன்
அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.